டோர்னு சொல்லல. ஹாய், நான் ஜி தீபக். இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 வீடியோ ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ப்ராஜெக்ட் ஒரு டோரை சாவி இல்லாமல் ஸ்மார்ட் கார்டு வழியாக நம்ம லாக் அண்ட் அன்லாக் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஆர்டினோ போர்ட், RFID ரீடர், ரிலே மாடியூல், 12 volt solenoid லாக், ஒரு பஸர், RFID ரீடர் அண்ட் RFID டேக். வணக்கம், இது தமிழ்ட்ரானிக் சேனல். நான் உங்கள் இப்ராஹிம். இந்த கீலெஸ் RFID பேஸ்டு டோர் லாக்கிங் சிஸ்டத்தில் இம்பார்ட்டண்ட்டான காம்பனன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த RFID சென்சாரும் அது கூட இருக்கிற டேக்ஸ் இல்லை கார்ட்ஸும் தான். இந்த RFID சென்சார்ஸ் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் வந்து பில்லிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப காமனான எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் கார்லெல்லாம் வந்து டோல்கேட்டில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து லாங் ரேஞ்ச். இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் RFID ரீடர். இந்த RFID சென்சார்ன்றது டோரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதே நேரத்தில் இந்த RFID கார்டோ இல்லாட்டி டேகோ கன்சியூமர் கிட்ட இருக்கும். ஸோ எப்பயாவது இந்த கார்டு இல்லாட்டி டேகை வந்து நீங்கள் அந்த டோர் கிட்ட கொண்டு போனாலே போதும். ஜஸ்ட் டேப் பண்ணாலும் சரி, இல்லை காமிச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கார்டில் இருக்கிற கோடு அந்த ரீடர் ரீட் பண்ணி டோர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கார்டை பற்றி சொல்கிறதா இருந்தால், இந்த கார்டோடைய அமேசிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டுக்குள்ளே எந்த பேட்டரியும் கிடையாது. பட் ஒரு சின்ன மெமரி இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து பின்னாடி பேக் லைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சிப்பை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில லைப்ரரிஸ் வேணும். அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம கூகுளில் போய் MFRC522 லைப்ரரின்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் அங்கே வந்து கோ டு கோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஜிப் ஃபைலுன்னு கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆர்டினோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி அதில் ஸ்கெட்ச், இன்க்ளூட் லைப்ரரி அண்ட் அதில் ஆட் ஜிப் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண லைப்ரரியை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது நம்ம ப்ராஜெக்டில் போய் சேவ் ஆயிடும். இந்த ப்ராஜெக்டோட கோடை நம்ம இப்போ ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கோடை காப்பி பண்ணி ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேரில் போய் பேஸ்ட் பண்ணி அங்கே அப்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டினோ போர்டில் அது காப்பி ஆகிடும். இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட்க்கு வந்துட்டோம், ஹார்ட்வேர் கனெக்ஷன். இப்போ நம்ம ஆர்டினோ RFID சென்சாருக்கும் இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட சர்க்கியூட் டயக்ராம். இப்போ நம்ம பின் டயக்ராம் பார்க்கலாம். RFID டு ஆர்டினோ 3 volt டு 3 volt கொடுத்துருங்க. RST டு பின் நம்பர் 9, GND டு GND, SDA டு பின் நம்பர் 10, SCK டு பின் நம்பர் 13, MOSI டு பின் நம்பர் 11, MISO டு பின் நம்பர் 12. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டோட டெமோ பார்க்கலாம். இப்போ நான் அன்ஆத்தரைஸ்டு கார்டு நான் இப்போ வைக்கிறேன். இப்போ பஸர் ஆன் ஆகி உங்களுக்கு சவுண்ட் வருது. இப்போ நான் ஆத்தரைஸ்டு கார்டு வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சொன்னா லாக் அன்லாக் ஆகிடுச்சு. ஒரு 2 to 3 seconds அன்லாக்கில் இருக்கும். இப்போ திருப்பியும் நான் வந்து அன்ஆத்தரைஸ்டு கார்டு வைக்கிறேன். பஸர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து அன்ஆத்தரைஸ்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பஸர் ஆன் ஆயிடும். இதே நீங்கள் ஆத்தரைஸ்டு வச்சிங்கன்னா உங்களோட சொன்னா லாக் ஆக்டிவேட் ஆகி அது ஆன் ஆயிடும். இப்போ நம்ம ஆத்தரைஸ்டு கார்டு வைக்கிறோம். இப்போ சொன்னா லாக் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோர் அன்லாக் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.